ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் தங்கமே, என் பிள்ளையே, இன்னைக்கு நான் உன்னை கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கேன். இது நாள் வரைக்கும் கண்களை மூடி வாக்கு கொடுத்தேன். ஏன் தெரியுமா? உன் கண்ணீரை பார்க்க முடியாம வேதனையில கண்ணை மூடியே நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு கண்களை திறந்து என் பிள்ளைய பார்த்து இன்னைக்கு நான் வாக்கு கொடுக்க போறேன். இந்த வாக்கை தவற விட்டுறாத. கடைசி வரைக்கும் கேளு. நீ இருந்த இடத்திலிருந்து உன்னை துரத்தி இன்னைக்கு இங்க வந்து நிக்கிற. இந்த இடத்துலயும் நீ நிக்க கூடாதுன்னு இங்க இருந்தும் உன்னை துரத்துறக்குண்டான வேலை நடந்துட்டு இருக்குது. அங்க வேதனைக பல இருக்கு. சொல்ல முடியாத வேதனைய மனசுக்குள்ள அடக்கி 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 மனசுக்குள்ள புழுங்கி 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 ரணகளமா இருக்கு உன் மனசு. உன் முகத்தை என்னால பார்க்கவே முடியல. அத்தனை வேதனையோட இருக்க நீ, அத்தனை பயத்தோட இருக்க நீ. உன் முகத்துல நாளைய நாளை நினைச்சு பயந்துட்டு இருக்க. நாளைக்கு நான் என்ன செய்வேங்கிற பயம் உனக்குள்ள இப்ப இருக்கு. அந்த பயப்படுற அளவுக்கு உன்னை வாழ்க்கையில தள்ளி இந்த அளவுக்கு உன்னை இழுத்துட்டு வந்து வச்சு இதுக்கு மேலையும் உன் கால் இந்த மண்ணுல படக்கூடாதுன்னு திட்டம் போட்டுட்டாங்க. திட்டம் போட்டுட்டாங்க. அவங்க கட்டி வச்ச ஒரு முடிச்சுக்கு பதில் கிடைக்காம இன்னும் உன் வீட்டுக்குள்ள அவங்க எதிர்பார்த்தது நடக்காம அது எப்போன்னு காத்திருக்காங்க. அது எப்போன்னு காத்திருக்காங்க. நீ இழந்ததெல்லாம் பத்தாது, இதுக்கு மேலையும் நீ இழக்கணும். உன் வீடு தரித்திரத்துல இருக்கணும். செல்வ செழிப்ப நீ இழக்கணும். உன் கையில் இருக்கிறதை எல்லாம் இழந்து ஒண்ணும் இல்லாதவனா மாறி அவன் கண்ணு படுற மாதிரி நீ கையேந்தி நிக்கணுங்கிறது அவனோட கணக்கு. உன்னை பத்தி செய்திகள் எப்ப அவன் காதுக்கு வரும்னு அவன் காதை உன் செவுத்துல வச்சு காத்திருக்கான். உன் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவன் காதை வச்சு கேட்டுட்டு இருக்கான். உங்ககிட்ட இன்னும் நான் நிறைய 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 பேசணும். ஆனா நேரம் பத்துறது இல்லை. நீயும் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்க. மனசு கடந்து பாடா படுது. உன் மனசு ஒரு நிலையில இல்லை. உன் மனசு ஒரு நிலையிலேயே இல்லை. இப்ப என்ன நீ பார்த்துட்டு இருக்க? என் வாக்கையும் கேட்டுட்டு இருக்க. ஆனா உன் எண்ணம் வேற எதையோ சிந்திச்சிட்டு இருக்கு. வேற எதையோ சிந்திச்சிட்டு இருக்கு. நீ இப்படி இருக்கிறேன்னு தான் உன்னை வச்சு காரியத்தை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. கவனமா இரு, சரியா? கவனமா இரு. உன்னை சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சில பேரு உன் எதிரிக்கு கூட்டாளியா இருக்காங்க. நான் இங்கதானே இருக்கேன், அவன் அங்கதானே இருக்கா, அதனால இங்க நடக்கிறது தெரியாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா உன்னை சுத்தி உன் பக்கத்திலேயே அவனோட ஆள் இருக்கான். அவனோட ஆள் இருக்கா, வச்சிருக்கான். கவனமா இரு, கவனமா இரு.
உன் கையால வாங்கி தின்ன நன்றி கெட்ட நாய்க உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த வழிகளுக்கு காரணமா இருக்கிறவங்க அழிவை நோக்கி போக போறாங்க. அழிவை நோக்கி போக போறாங்க பாரு. உனக்கு துரோகம் செஞ்சவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வேதனைப்படுற, நான் இங்க வருத்தப்படுறேன் அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு வேதனைப்படுறையில்ல, அதை உன் கண்ணுல பார்க்கத்தான் போற பாரு. நாள் வந்துருச்சு, நாள் வந்துருச்சு, நெருங்கிருச்சு, அனுபவிக்க போறாங்க பாரு. அதை நீ பாப்ப, அதை உனக்கு நான் காட்டணும். அப்பத்தான் நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு இந்த தாய் உன் துரோகியையும் உன் எதிரியையும் உன் பகையாளியும் இவங்க தான் இப்படித்தான் இப்படி ஆயிட்டாங்கன்னு உன் கண்ணுல நான் காட்டணும். அந்த நேரம் உன் வாழ்க்கையில அனைத்தையும் வெற்றியாக்கி கொடுத்துருப்பேன் நான். இது சத்தியம், இது சத்தியம். வேதனைப்படாத, வேதனைப்படாத. உன் வீட்டு வாசல்ல அடியெடுத்து வை. வெளியே வெளியே அடியெடுத்து வச்சா தெற்கு திசையில, தெற்கு திசையில ஒருத்தன் இருக்கான். தெற்கு திசை மறந்துடாத. தெற்கு திசையில இருக்கிறவன் தான் ஒவ்வொரு நாளும் உளவாளியா இருந்து உன் வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்கிறான். தெற்கு திசை மறந்துடாத, ஞாபகமா வச்சுக்கோ. ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருவ, ஒவ்வொன்னையும் சொல்லி உன்னை கவனமா இருக்க சொல்லி உன் வாழ்க்கையில உன்னை காப்பாத்தி நீ நினைச்சதை நடத்தி கொடுத்து உன் சந்தோஷத்தை திருப்பி கொடுத்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த கருமாறி இருக்க. நம்பிக்கையோட இரு, சரியா? 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பிராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செஞ்சு பரிகாரம் செய், பரிகாரம் செய். இனி உன் வீட்டுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தியை வெளியேற்றி இனி எந்த ஒரு செய்வினையும் உன் வாசப்படிய மிதிக்காதபடி அது காப்பாத்தி கொடுக்கும். உன் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை உன்னை சுத்தி இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்க நடக்கிற பூஜையில நான் கொடுத்துட்டு இருக்கேன். இங்க பூஜைக்கு கொடு, உன் பிரச்சனையை தீர்த்துக்கோ, சரியா? உன்னை பார்த்து பேசிட்டு இருக்க. இத்தனை நாள் கண்கள் மூடி சொன்ன வாக்கு இன்னைக்கு உன் கண்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன்னா, உன் எதிரிக்கும் உன் துரோகிக்கும் உன் பகையாளிக்கும் நேரம் நெருங்கிருச்சு. உன் கண்ணை பார்க்கறேன், உன் வேதனைய பார்க்கறேன், உன் கண்ணீரை பார்த்துட்டு இருக்கேன். இனி இந்த தாய் ஒரு காலம் பொறுமையா இருக்க மாட்டேன். அழிப்பவனை அழிச்சு உன்னை வாழ வைப்பேங்கிறது இந்த கருமாரியோட சத்தியம். வர்ற ஆடி வெள்ளிக்கிழமை இங்க நடக்கிற பூஜைக்கு உன் கையினால காணிக்க கொடு. நீ கொடுக்கிற காணிக்கையின் மூலம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இங்க பூஜை நடக்கணும். அந்த பூஜை நடக்கும் போது என் மனம் குளிரும் போது உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். உன் வேதனைக்கு ஓய்வு கிடைக்க போகுது. உன் வறுமைக்கும் வலிக்கும் ஓய்வு கிடைக்க போகுது. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இரு. ரொம்ப தூரத்துல இருக்க, உன் காணிக்கை இங்க வந்து சேர்ற அந்த நேரம் எவ்வளவு தூரத்துல நீ இருந்தாலும் உன் வேதனை அழியும், உன் எதிராளி ஒதுங்குவான். இது இந்த கருமாரி சக்தியும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.